அனைவருக்கும் வணக்கம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நம்மளுடைய இந்திய திருநாட்டினுடைய 8வது சுதந்திரத்திற்கு பிறகு 8வது முறையாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடைபெற இருக்கிறது. இதில் டிஜிட்டல் முறையில் நம்ம இந்த முறை முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி நம்மளுடைய விவரங்களை பதிவு பண்ணலாம், இணையதளத்தின் மூலமாக எப்படி பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். 16வது முறையாக நம்ம நாட்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற இருக்குது. சுதந்திரத்திற்கு பிறகு 8வது முறையாக நடக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி 15வது கணக்கெடுப்பு 2011ஆம் வருஷம் நடந்திருக்கு. இப்போது முழுமையான டிஜிட்டல் கணக்கெடுப்பாக 2027 நடக்குது. இது இந்தியாவினுடைய 16வது கணக்கெடுப்பு. சுதந்திரத்திற்கு பிறகு 8வது முறையாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது. இதில் நம்மளுடைய அடிப்படை விவரங்களை எப்படி பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு லிங்க். இந்த லிங்க்கை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த லிங்க் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான இணையதளத்துக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிடலாம், உள்ளே வந்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த லோகோ வந்துடும், சென்சஸ் ஆஃப் இந்தியா 2027 அப்படின்ட்டு. அதற்கு பிறகு இந்த முதல் பக்கம் எந்த மாநிலத்தை நாம் சார்ந்தவர் அப்படிங்கிறது பதிவு பண்ணுறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு பக்கம் வந்திருக்கோம். ஸ்டேட், நம்மளுடைய மாநிலத்தை தேர்வு செய்யணும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நாட்டினுடைய மாநிலங்கள் இங்கே டிஸ்பிளே ஆகும். தமிழ்நாடு அப்படிங்கிறது 2வது கீழே மேல் நோக்கி நகர்த்தினீங்க அப்படின்னா தமிழ்நாடு இருக்கும். ரோஸ் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே அடுத்த பாக்ஸில் என்ட்ரு கேப்சான் இருக்குது. இந்த கேப்சாவில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு பாக்ஸில் ஆங்கில எழுத்துக்கள் மற்றும் எண்கள் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணால் போதுமானது. கேப்சூல் இருந்தால் கேப்சூல் டைப் பண்ணுங்கள், ஸ்மால் இருந்தால் ஸ்மால் டைப் பண்ணுங்கள். ஒருவேளை புரியல அப்படின்னா அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு ரவுண்ட் சிம்பிள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு புரிகிற மாதிரியான கேப்சா கொடுத்துருவாங்க. இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஒரு வரவேற்பு மெசேஜ் வந்திருக்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவுக்குள்ளே நீங்கள் உங்களை வரவேற்கிறோம் அப்படிங்கிற ஒரு வரவேற்பு மெசேஜ் இங்கிலீஷில் இருக்கும். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு தமிழ்நாடுன்னு வந்துடுச்சு மேலே. அதற்கு பிறகு நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு, அந்த குடும்பத்தினுடைய தலைவர் பெயர் கேட்குறாங்க. இது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். இங்கே பதிவு பண்ணும்போது ஒரு முறை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப மாற்ற முடியாது. அதனால் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் பதிவு பண்ணலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. பார்த்துங்க, அதிலே நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் என்டர் த நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு கரெக்ட்லி. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் இட் கான் பி சேஞ்ச் லெட்டர். இதற்கு பிறகு அதை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறத இன்டிமேஷனாக முதலே கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு குடும்பத் தலைவனுடைய பெயரை அங்கே பதிவு பண்ணிடுங்க. அதற்கு அடுத்து மொபைல் நம்பர், இதுவும் ரொம்ப முக்கியமானது. இந்த மொபைல் நம்பர் நீங்கள் பதிவு பண்ணுறது கரண்ட்லி ஆக்டிவாக இருக்கிற மாதிரி மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா இந்த நம்பருக்கு தான் ஓடிபி போகும். அதனால் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை பதிவு பண்ணுங்கள். இதுவும் மாற்ற முடியாது, பெயரையும் மாற்ற முடியாது, மொபைல் நம்பரை மாற்ற முடியாது. அதனால் சரியான முறையில் பதிவு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இமெயில் ஆப்ஷனல். எல்லா மக்கள்கிட்டையும் இமெயில் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால் இமெயில் இருந்ததுன்னா கொடுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா குடும்பத் தலைவர் பதிவு பண்ணிட்டேன், மொபைல் நம்பரும் போட்டேன், இமெயில் ஐடி எங்கிட்ட இருக்குது, அதனால் கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. சக்ஸஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஓடிபி சென்ட் யுவர் மொபைல் நம்பர். இப்போ இதே மொபைலில் தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது ஓடிபி வந்திருக்கும் பாருங்கள். ஒரு மெசேஜ், நார்மல் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் வரும் இல்லைங்களா, அந்த மெசேஜ் வந்திருக்கும். டியர் யூசர், ஓடிபி ஃபார் செல்ஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்திருக்கும். இந்த இடத்துல பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓடிபி பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் செலக்ட் யுவர் லாங்குவேஜ்னு கேட்கும். உங்களோட மொழியை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன மொழி செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மொழியில் தான் உங்களுக்கு விண்ணப்படிவுமே இப்போ டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். ஜஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையாக தமிழ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்னு செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு வந்த ஓடிபி இங்கே பதிவு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் அப்படிங்கிற பதிவில் வந்துட்டோம். இப்போ 31 கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். அது என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறது அடுத்து வரும். இப்போ பார்த்துங்க, ஒரு தமிழ் மெசேஜ் வந்திருக்கு. நம்ம தமிழ் மொழியில் செலக்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா உங்கள் எஸ்இஐடியை உரிய கணக்கெடுப்பாளருக்கு ஒதுக்க வரைபடத்தில் உங்கள் வீட்டின் இருப்பிடத்தை குறித்ததை உறுதிப்படுத்தவும். உங்கள் வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணணும். லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது கிடையாது. ஒரு மேப் வரும், அந்த மேப்பில் உங்கள் வீடு எந்த இடத்துல தோராயமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள்
பதிவு பண்ணணும். சரிங்களா? இப்போ ஜஸ்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செக்ஷனுக்கு வந்துடலாம். பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டோம். அடுத்து நம்மளுடைய மாவட்டம், அதற்கு பிறகு நம்மளுடைய பின்கோடு 6 டிஜிட்ஸ் பின்கோடை கொடுக்குறோம். இப்போ ஈரோடு, இப்போ நான் இருக்கக்கூடிய பகுதியும் சேர்ந்து 638458 அப்படின்னு பதிவு பண்ணிட்டேன். கீழே பாருங்கள், இருப்பிடத்தை குறிப்பதன் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்கள், முக்கிய நில அடையாளத்தை குறிப்பிடவும் கொடுத்துருக்கு தமிழில். தேட அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தீங்க அப்படின்னா நான் நம்பியூர், இது நீங்கள் தமிழோட டைப் பண்ணலாம், இங்கிலீஷோட டைப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் தமிழோட டைப் பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீடு வந்து நம்பியூர் பேருந்து நிலையத்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு முக்கியமான அடையாளம். இந்த கோவில் பக்கத்தில் இருக்குது, இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்குது, இந்த பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்குது, இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஐடென்டிஃபை மார்க் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த மேப் வந்து அந்த உங்களுக்கு செட் ஆகும். பாருங்கள், அமைவிடம் கிடைத்தது. வரைபடத்தின் மார்க்கரை உங்கள் வீட்டிற்கு மேல் இழுக்கவும். சரின்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்பியூர் பேருந்து நிலைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுடைய அமைப்பு வந்து இந்த மேப்பில் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேப்பை நீங்கள் 2 விரலில் நகர்த்திக்கலாம், மேலே கீழே நகர்த்திக்கலாம். பாருங்கள், 2 விரல் நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த எல்லோ கலர் கோடு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த மார்க்கரை வந்து மேலே கீழே நகர்த்தினீங்க அப்படின்னா பாருங்கள், வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன லொக்கேஷன் இருக்குது, பொன்னுச்சாமி ஹாஸ்பிட்டல், நம்பியூர் பஸ் ஸ்டாண்ட், வள்ளி சர்வீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி நிறையா லொக்கேஷன், லேண்ட்மார்க் லொக்கேஷன் காமிக்குது. இதில் எதுக்கு பக்கத்தில் நம்ம வீடு வருது அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணால் போதுமானது. நமக்கான ஒரு அட்சரேகை, தீர்க்கரேகை நம்பரும் வந்து இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட்டு வந்து அமைவிடத்தை உறுதிப்படுத்தவும் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அடுத்த செக்ஷன் போயிடலாம். இல்லை தப்பாக இருக்குது அப்படின்னா கீழே மீட்டமை, திரும்பவும் வந்து அந்த லொக்கேஷனை திரும்ப நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சரியாக கொடுத்துட்டேன். இப்போது அமைவிடத்தை உறுதிப்படுத்தவும் 2வது மடி உதர கேட்குறாங்க. எந்த மாவட்டம், அந்த இடத்தினுடைய நம்பர்ஸு, ஆம்னு ஒரு க்ரீன் கலர் ஆப்ஷன் இருக்குது. இல்லை தப்பாக இருக்குது அப்படின்னா இல்லைன்னு கொடுத்து திரும்பவும் போயிட்டு நாம் பதிவு பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆம்னு கொடுத்துட்டேன். பாருங்கள், சென்சஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், சென்சஸ் வீடு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டிடம் முழுவதுமாகவோ அல்லது கட்டிடத்தின் ஒரு பகுதியோ அங்கீகரிக்கப்பட்ட பகுதியாகவோ சாலையாகவோ இருந்தால் அது வந்து சென்சஸ் வீடுன்னு சொல்லி தமிழில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 31 கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். அது என்னென்னு பார்த்துக்குங்க. இதில் கட்டிட எண், குடும்பத் தலைவர் விவரம், சொந்த வீடா வாடகை வீடா, அங்கே என்னென்ன வசதிகள் நம்மளுக்கு இருக்குது, குடிநீர், அப்புறம் மின்சாரம், கழிப்பறை, எல்பிஜி கேஸு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மின்சார பொருட்கள், நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், நாம் என்ன உணவு சாப்பிட்றோம், இதெல்லாம் தான் அந்த 31 கேள்விகள். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சென்சஸ் வீட்டு தரையின் பிரதான கட்டுமான பொருள், நம்மளுடைய தரைப்பகுதி எப்படி இருக்குது, எதனால் கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு செக்ஷனே வந்து வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு தான் இருக்கும். இப்போது தரை, மண் தரை, செங்கல், டைல்ஸு, மொசைக், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணால் போதுமானது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுவர் வந்து எப்படி இருக்குது, மரம், கல் கலவியுடன், சுடப்படாத செங்கல், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு 4 கேள்வி வந்து இந்த வீட்டினுடைய அமைப்பை பற்றி இருக்கும். 4 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா இதை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆம்னு கொடுத்துருங்க. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா குடும்பத்துடன் தொடர்புடைய தகவல். இந்த குடும்பத்தில், இந்த கட்டிடத்துக்குள்ளே எத்தனை பேர் வசிக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்த செக்ஷன். இந்த குடும்பத்தில் சாதாரணமாக வசிக்கும் நபர்களின் மொத்த எண்ணிக்கை, எத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீட்டு தலைவருடைய பெயர் வந்து தமிழில் டைப் பண்ணணும். நாம் ஏற்கனவே இங்கிலீஷில் டைப் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து இங்கே லோக்கல் லாங்குவேஜில் தமிழில் டைப் பண்ணணும். கடைசியாக இந்த செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய திருமணமான தம்பதிகள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு இந்த 2வது செக்ஷன் முடிஞ்சிடும். இந்த 2வது செக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சேமிக்க அல்லது அடுத்து அப்படின்னு இருக்கும். இதில் தப்பு இருக்குது அப்படின்னா மீட்டமை அல்லது பின்சில் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப போய் நீங்கள் சரி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து உறுதிப்படுத்துகிற செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஜஸ்ட் ஆம்னு கொடுத்துருங்க.
இப்போ 3வது செக்ஷன், குடும்பத்திற்கு கிடைக்கும் வசதிகள். இந்த கட்டிடம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் செக்ஷன், இந்த கட்டிடத்துக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க 2வது செக்ஷன், அடுத்தது வந்து இந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன வசதிகள் கிடைக்குது அப்படிங்கிறத 3வது செக்ஷன். பாருங்கள், குடிநீர் பிரதானமாக எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேள்வி. சுத்திகரிக்கப்பட்ட குழாய் நீர், சுத்திகரிக்கப்படாத குழாய் நீர், கிணறு, கைப்பம்பு, இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணால் போதுமானது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா கழிவறைக்கான தண்ணீர், அப்புறம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பிரதான எரிபொருள் என்ன அப்படிங்கிறது இந்த செக்ஷனுடைய கடைசி கேள்வி. கேஸ் அல்லது வைக்கோல், விறகு, இந்த மாதிரி எல்லா விதமான எரிபொருளும் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம செலக்ட் பண்ணால் போதுமானது. ஒவ்வொரு செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜை வந்து நம்ம கொடுக்கணும். ஜஸ்ட் ஆம்னு கொடுத்துருங்க. கொடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசி செக்ஷன், குடும்பத்திற்கான சொத்துக்கள். அதில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. குடும்பத்தில் உள்ள சொத்து வியாபார நோக்கத்திற்காக பயன்பட்டாலும் கூட அது அக்குடும்பத்திற்குரிய சொத்தாக கருதப்படும். இப்போ அந்த இடத்துல ஷாப் இருக்குது, அங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது, வேறு வாகனம் இருக்குது அப்படின்னா கூட அது வந்து சொத்தாக தான் இங்கே வந்து எடுத்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா முதல் கேள்வியை வந்து இந்த இடத்துல இந்த கட்டட அமைப்புக்குள்ளே வானொலி டிரான்சிஸ்டர் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன், இதர சாதனங்கள், இந்த மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது. ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் போதுமானது. இதனுடைய கடைசி கேள்வி பார்த்திங்க அப்படின்னு இந்த 5வது செக்ஷனுடைய கடைசி கேள்வி, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சாப்பிடக்கூடிய பிரதான உணவு என்ன? அரிசி, கோதுமை, கம்பு, மக்காச்சோளம் இப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாம் அதை பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி பதிவு பண்ணீங்களா, ஃபஸ்ட்டு பதிவு பண்ணோம்ல, அந்த மொபைல் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா, இதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா பின் சென்று மாற்றிக்கலாம், இல்லை மீட்டமை கொடுத்தாலும் மறுபடியும் மாற்றிக்கலாம். இப்போ சேமிக்கான்னு அடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பவும் கடைசியாக ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் மெசேஜ், உறுதிப்படுத்தல் மெசேஜ் வந்திருக்கும். ஜஸ்ட் ஆம்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு நம்ம இது வரைக்கும் 5 செக்ஷனில் பதிவு பண்ணோம் இல்லைங்களா, அது எல்லாமே இங்கே ஒரு ஆன்சராக பதிவாகும், டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ முன்னோட்டம், வீட்டு விவரங்கள்லேருந்து நம்ம பதிவு பண்ண 5 பகுதிக்கும் வந்து நம்ம என்ன ஆன்சர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். இதை வந்து உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கலாம், அல்லது டிராஃப்டில் வரைவாக நம்ம சேமித்து வச்சுக்கலாம். நம்ம கடைசியாக சமர்ப்பிச்சுக்கலாம், ஒரு 2 நாள் கழித்து செக் பண்ணிட்டு சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரைவாக சேமிச்சுக்கலாம். 2வது ஆப்ஷன். 3வது திருத்தலுக்கு திரும்பவும். இல்லை இதில் தப்பு பண்ணிட்டோம் போல் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா திருத்தலுக்கு திரும்பவும் கடைசி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், 3வதா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப அந்த 5 செக்ஷனுக்கு போகும், நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை டிராஃப்டாகவே இருக்கட்டும், வரைவாக இருக்கட்டும், திரும்ப 2 நாளுக்கு பிறகு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு சேமிக்க கொடுக்கலாம் அப்படின்னா 2வது ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்திங்கன்னா அதை கொடுங்க. இல்லை எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா இறுதியாக சமர்ப்பித்த பிறகு தரவில் எந்த மாற்றம் செய்ய சாத்தியமில்லை, நீங்கள் நிச்சயமாக தொடர விரும்புகிறீங்களா. இப்போ நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை எதுவும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறாங்க உங்களுக்கு. ஜஸ்ட் ஆம்னு கொடுத்துருங்க கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது. நம்மளுடைய குடும்பத்தினுடைய விவரங்கள், அடிப்படை விவரங்களை வந்து நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு இணையதளத்தில் வெற்றிகரமாக சமர்ப்பிச்சிட்டோம். அதற்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர், அதாவது SEID, செல்ஃப் எனுமரேஷன் ஐடி வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜாகவும் பாருங்கள், மேலே ஏற மாதிரி காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் மெசேஜாகவும் வந்திருக்கும். இவ்வளோதாங்க. இந்த SC 2027 இந்த முறையில் தான் வந்து இணையதளத்தில் மட்டும்தான் இதை பதிவு பண்ண முடியும். எந்த ஆப்பும் இதுக்கு கிடையாது. வெப்சைட் மூலமாக மட்டும்தான் நம்மளுடைய விவரங்களை பதிவு பண்ண முடியும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கிறோம். இதில் தான் உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளை அனுப்புங்க, உங்களுக்கு உரிய பதில் சொல்கிறோம். சரிங்களா? தேங்க்யூ.